இயேசுவே உம் திருப்பாதம் தேடி வந்தேன், உம்மையே தெய்வமாய் பற்றி கொண்டே, உம்முக தரிசனம் காண வந்தேன். இயேசுவே உம் திருப்பாதம் தேடி வந்தேன், உம்மையே தெய்வமாய் பற்றி கொண்டே, உம்முக தரிசனம் காண வந்தேன். நான் உம்முக தரிசனம் காண வந்தேன். இயேசுவே இயேசுவே இயேசுவே. என் அன்பு தகப்பன் இரட்சகருமாய் இயேசுவே, தேவரீருடைய கிருபையின்படியாய் உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன் சுவாமி. எல்லா புகழும் ஆட்சியும் தேவரீர் ஒருவருக்கே உண்டாகட்டும். உமக்கே மகிமை செலுத்துகிறேன் ஆண்டவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறேன். ஆம், என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஜீவ வார்த்தையை கேட்க அழைக்க பெற்றிருக்கிறவர்களாகிய நீங்கள் பேறு பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அத்தகைய அற்புதமான இந்த ஜெப வேளையிலே உங்கள் உள்ளத்தில் உள்ள எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் என் தேவனும் உங்கள் கடவுளும் இரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நீங்களும் ஜெபியுங்கள். உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே உங்கள் வேண்டுதல்களை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள். நம்பிக்கையோடு முழு பல ஆற்றலோடு ஒப்பு கொடுங்கள். ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகளுக்காகத்தானே தேவரீராகிய கர்த்தர் தாமே இந்த உலகத்தை உண்டாக்கின மாத்திரத்திலும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் 5 நாட்களாக படைக்கப்பட்ட 6ஆம் நாளில் தானே உமது அழகு திருச்சாயலில் படைக்கப்பட்ட எந்த மகனுக்கு கீழ் அமைத்து கொடுத்து நீர் ஆசீர்வதித்தருடைய தேவனாயிற்று ஆண்டவரே, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வஞ்சகனாகிய சாத்தான் விதித்த தடையில் இருந்து உம்முடைய பிள்ளைகள் வீழ முடியாமல் விழுந்து போனார்களே ஆண்டவரே. ஆனாலும் கூட தேவரீருடைய கிருபையினாலே உம்முடைய தயவினாலே இந்த உலகத்தில் வாழக்கூடிய கொடையை பெற்றிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த கொடைகளில் அவர்கள் பலன் கொண்டு நிற்கவும் தங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு சூழல்களிலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உண்டான நடைமுறை பாவனைகளிலே, தொழில் முறைகளிலே, பிள்ளைகளுக்கான காரியங்களிலே, தாங்கள் எடுத்து செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலுமே எந்த ஒரு தடை கற்களும் அவர்களை விலைக்கு தள்ளிவிடாதபடி, விலைக்கு போட்டு விடாதபடி என் தேவனுடைய கிருபை ஆளுகை செய்வதாக ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தொழில் முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொழிலிலே முடியவில்லையே என்று தொய்ந்து போய் நிற்கிற ஜனங்கள், வேலை வாய்ப்புகள் கிடைக்காமல் ஒவ்வொரு நாளும் அலைந்து திரிந்த வேதனையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள், பொல்லாத வியாதிகளிலே அகப்பட்டு எவ்வளவோ செலவழித்து பார்த்தும் கூட நலமற்று நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, குடும்பத்திலே என் பிள்ளைகளுக்கான காரியத்தை எதையுமே செய்ய முடியவில்லையே என்று பரிதாபத்தோடு தடைபட்டு நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நான் என்ன செய்ய முடியும்? என் கையில் போதிய வருமானம் இல்லையே, என் கையில் போதிய பொருளாதாரங்கள் இல்லையே. மற்றவர்களைப் போல நானும் என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் மத்தியிலே நிம்மதியாக வாழ முடியவில்லையே, என் பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை செய்ய முடியவில்லையே, நான் என்ன செய்யட்டும் என்று அழுது அங்கலாய்த்து புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு பக்கம். ஆண்டவரே, திருமண காரியங்களுக்காக ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு தடுமாற்றம் இல்லாத திருமண பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமே. குழந்தை பாக்கியம் ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியமில்லை. ஊரார் தூற்றுகிறார்கள், என்னை வஞ்சிக்கிறார்கள், என்னை அவமானப்படுத்துகிறார்கள், அவர்கள் மத்தியிலே நான் தலை நிமிர்ந்து நிற்க முடியவில்லையே, எந்த ஒரு இடத்திற்கும் என்னால் முன் செல்ல முடியவில்லையே என்று தடுமாறி புலம்பிக் கொண்டிருக்கிற தாய் உள்ளங்கள் பெற்றோர் ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கண்கள், உம்முடைய இரக்கத்தின் கண்கள், உம்முடைய மகிமையின் கண்கள் இந்த பிள்ளைகளை பார்க்கட்டும் ஆண்டவர். இந்த வேளையிலே என் தேவன் அற்புதமாக இதோ என்னோடு கூட எனக்கு முன் இருக்கிற என் தகப்பன் இருக்கிறார்.
எனக்கு முன் இந்த ஆண்டவர் இருக்கிறார், என் இரட்சகர் எனக்கு முன்பாக இருக்கிறார். இதோ உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு ஆண்டவரே எனக்கு நீர் செய்யும், ஆண்டவரே நீர் இப்பொழுது எனக்கு செய்ய போகிறதுக்காய் நன்றி, நீர் இப்பொழுது செய்து விடுவதற்காய் நன்றி என்று அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுதே உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார், இப்பொழுதே உங்களுக்கு நீங்கள் காண முடியுமான அடையாளங்களை செய்ய போகிறார். என் தேவன் கரம் நீட்டி காத்திருக்கிறார், காத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்கள், அவருக்கு மகிமை செலுத்த நீங்கள் முன் வாருங்கள், முழு இருதயத்தோடு முழு ஆற்றல் பலத்தோடு. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே உலகத்தை படைத்த உன்னத கிருபை உள்ள தேவனின் செயல்களை சற்று நினைத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நம்மை படைத்த கடவுள், நம்மை சிருஷ்டித்த தேவன் எவ்வளவு அருமையானவர், எவ்வளவு அழகானவர், எவ்வளவு ஆற்றல் உள்ளவர், எவ்வளவு அதிசயமானவர். அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் எவ்வளவு நேர்மையானதாக, நேர்த்தியானதாக, சிறப்பானதாக, உயர்வானதாக இருக்கிறது என்று இருதயத்தினால் சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இதைத்தான் சங்கீதம் 66 5-6 வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறது. வாழ்க்கையின் சூழல்களிலே எப்படியெல்லாமோ மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் தேவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். ஆதியாகமத்திலே 1 அதிகாரத்தில் 1 வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் விண்ணையும் மண்ணையும் படைத்தார், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சிருஷ்டித்தார்? தமது ஒரே ஜீவ வார்த்தையினாலே சிருஷ்டித்தார், ஒரே வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய மகிமையான செயல்பாடு எவ்வளவு சிறப்பானதாய், உயர்வானதாய், வல்லமையுள்ளதாய் இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். ஒரே வார்த்தையினால் வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தார் என்று 1 வசனம் சொல்லுகிறதே. எவ்வளவு மகிமையான காரியம், எவ்வளவு மேன்மையான காரியம் என்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. அத்தகைய தேவனுடைய செயல்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்றுதான் அது சொல்லப்படுகிறது. சங்கீதம் 66 5-6 வசனங்கள். தேவனுடைய செய்கைகளை பாருங்கள். எங்கே பார்க்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்கள் உள்ளத்தால், உங்கள் இருதயத்தால், உங்கள் சிந்தனைகளால், உங்கள் நினைவுகளால் நீங்கள் எண்ணி பாருங்கள் தேவன் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நினைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இது என்னால் எப்படி முடியும், இது எனக்கு நடைபெறாது, முடியாது போயிற்று, ஐயோ நான் தோற்று போவேனோ, ஐயோ நான் இழந்து போவேனோ, முடியாது போய்விடுமோ, எனக்கு இந்த காரியம் நடக்காமல் போய்விடுமோ என்று நீங்கள் பரிதவித்து புலம்பி கண்ணீர் வடித்து நிற்கின்ற வேளையிலே எப்படி நடந்ததென்றே தெரியாத ஆச்சரியமான முறையிலே தேவன் அந்த காரியத்தை உங்களுக்கு செய்தருளியதை நினைத்து பார்த்தீர்களா? எப்படியோ நடந்து விட்டது, நான் முடியாது என்று நினைத்தேன், நடந்து விட்டது, இயலாது என்று நினைத்தேன், செய்து முடித்தாயிற்று என்று தானே நினைத்து பார்க்கிறீர்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. என்னால் முடியாது இருந்த இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது, ஒன்றுமில்லாது போனேனே என்று நான் பரிதபித்து வீழ்ந்து கிடந்த வேளையிலே என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு செய்தருளினாரே என்று தேவனை மகிமைப்படுத்த உள்ள உங்கள் இருதயத்தில் இருக்கிறதா? நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? எத்தனை கொடிய வியாதிகள் ஆண்டவரே உயிருக்கே போராட்டத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதே. என்னால் இயன்றவரை, முடிந்தவரை, என்னில் இருக்கின்ற பொருளாதாரங்களை நிமித்தம், என்னால், என் உறவுகளால், என் நண்பர்களால் என்னால் எவ்வளவு புரட்ட முடியுமோ அவ்வளவு செய்து சாதித்தும் தீர்வு காண முடியாத சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு கிடக்கிறேன். என் உயிரே அதற்கு முடிவாய் விடுமோ என்ற சூழலில் கிடக்கிற எனக்கு நீர் உயிரை புதுப்பித்து கொடுத்தீரே ஆண்டவரே என்று, எப்படியோ பிழைத்து விட்டேன் என்று, இறந்து விடுவேனோ என்று நினைத்தேன், நான் பிழைத்தது ஆச்சரியம் என்று யதார்த்தமாக பேசி விடுகிறீர்களே. ஆண்டவராகிய கர்த்தர்தாமே என் ஜீவனை மீண்டுமா எனக்கு புதுப்பித்து கொடுத்தார் என்று தேவனுக்கு நன்றி செலுத்துகிற இருதயம் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. தேவனுடைய செயல்களை பாருங்கள். உங்கள் இருதயத்தால், உங்கள் முழு இருதயத்தால் எண்ணி பாருங்கள். தேவன் செய்த செய்கைகள் எவ்வளவு மேலானதாக இருக்கிறது, எவ்வளவு உயர்வுள்ளதாக இருக்கிறது என்று. அவர் மனு புத்திரத்திடத்திலே நடப்பிக்கும் கிரியையின் பயங்கரங்களாக இருப்பார்கள்.
அவர் தமது மனு புத்திரர்களிடத்திலே நடப்பிக்கக்கூடிய கிரியையின் பயங்கரமானவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர் செய்கிற கிரியையில் எவ்வளவு மேன்மை, எவ்வளவு ஆற்றல் உள்ளது, அவர் எவ்வளவு பயங்கரமான செயல்களை செய்கிறவராக இருக்கிறார் என்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. 6வது வசனம் சொல்லுகிறது, கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. எவ்வளவுதான் விஞ்ஞானம், எவ்வளவுதான் அறிவியலின் ஆற்றல் இந்த உலகத்திலே மேலோங்கி நின்ற பொழுதிலும் கூட ஆழ்கடலை பிளந்து அதை உலர்ந்த தரையாக மாற்ற முடியும் என்று சொன்னால், தேவன் ஒருவரை தவிர இந்த உலகத்தில் எவரும் செய்ய முடியாத, செய்திராத ஒரு மாபெரும் காரியம் அல்லவா அது? யாருக்காக செய்தார், எதற்காக செய்தார் என்று சிந்தித்து பாருங்கள். தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் அழிந்துவிடக்கூடிய சூழ்நிலையிலே, தள்ளப்பட்டு நிற்கிற சூழ்நிலையிலே, அவமானப்பட்டு நிற்கிற சூழ்நிலையிலே, நிந்தை பரிகாரத்திற்குள்ளாயிருக்கிற சூழ்நிலையில் அவர்களை மீட்டு வந்து வழிநடத்தி வருகின்ற வேளையிலே மோசே மூலமாக வழிநடத்தி வர செய்கிறார். அவ்வாறு வருகின்ற வேளையிலே கடல் செங்கடலானது எவ்வளவு எவ்வளவு ஆழமாய், எவ்வளவு எவ்வளவு உயரமாய் நிற்கின்ற அந்த கடலை கடந்து வரக்கூடிய சூழல், அந்த கடலை 2ஆக பிளத்தும் மதில்களாக உயர்த்தி நிற்கக்கூடிய சூழலை உருவாக்கி தேவன் அந்த பாதை அவர்களுக்கு எவ்வளவு அருமையான தரையாக மாற்றப்பட்டு உலர்ந்த தரையாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். மகிழ்ச்சியோடு நடந்து சென்றார்கள். ஆற்றை அவர்கள் கால் நடையாக கடந்து சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலே சற்று ஆழமாய் பதித்து சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஏதோ சொல்லப்பட்டிருக்கிறது என்பது கதைகளை நியூஸ் பேப்பரிலே வாசிப்பது போல வாசித்து விட்டு போய்விடாதீர்கள். கடலை உலர்ந்த தரையாக மாற்றுகிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். எப்படியா என்று ஆற்றை கால்நடையாக கடந்து செல்கிறார்களே, எப்பேற்பட்ட காரியம் என்று. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆனால் அங்கே அவரில் அகமகிழ்ந்தார்கள், களி கூர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழலிலும், ஒவ்வொரு வேளைகளிலும், ஒவ்வொரு காரியங்களிலும் நடக்கிற சாதாரண நிகழ்வாகத்தான் இருக்கிறது. ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை, பிரதான காரியங்களை வாய்க்க செய்கின்ற பொழுது, கிடைக்க செய்கின்ற பொழுது, பொருட்களை நாம் எட்டி விடுகின்ற பொழுது, அந்த வேளையிலே ஒரு சிலர் சொல்லுவது உண்டு, மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி என்று. ஆனால் அந்த வேளையோடு, அதே நேரத்தோடு உள்ளத்தால், உணர்வால் முற்றிலுமாய் மறந்து போகிற ஜனங்கள் தான் இந்த உலகத்திலே அநேகமாய் இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கை நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழல்களிலும் நடக்க முடியாத, இயலாத, முடிந்து போன காரியங்கள் எனக்கு நிலை பெற்று இருக்க செய்தாரே, எனக்கு கிடைக்க செய்தாரே, என்னை அகமகிழச் செய்தாரே என்று உள்ளத்தின் நிறைவிலே நீங்கள் ஒவ்வொரு வேளையும் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் தேவனுடைய வருகை அவ்வளவாய் ஆச்சரியமானதாய் வெகு சீக்கிரமாய் இருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களிலே தியானிக்கும்படியுமாய் அவர் கொடுத்திருக்கிற வார்த்தை ஜீவ வார்த்தை. மத்தேயு நற்செய்தியிலே 24ஆம் அதிகாரத்திலே 44வது இறைவசனமாக என் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். நீங்கள் நிலையாத நாளிகையிலே, நீங்கள் எண்ணி பார்க்காத அந்த வேளையிலே, நீங்கள் எண்ண முடியாத அந்த நிலையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் தாமே சொல்லுகிறாரே. இதை உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே நீங்கள் எவ்வளவாய் சிந்திக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் ஊட்டுகின்ற செம்மையான பதில் எதுவாக இருக்கிறது? சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. அன்று யோர்தான் ஆற்றங்கரையிலே போதித்துக் கொண்டிருந்த யோவானுக்கு எசேயாவினுடைய தீர்க்கதரிசியான எசேயாவினுடைய வார்த்தை முன்னறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தை, தேவன் வருகைக்கு முன்னறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தை பாலை நிலத்திலே சத்தமிடப்படி சொல்லப்பட்டிருந்தது. உங்கள் பாதைகளை செம்மையாக்குங்கள், தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள் என்று. ஆனால் இன்று தேவனை சொல்லுகிறார், நீங்கள் நினையாத நாளிகையிலே, நீங்கள் நினைத்து பார்க்காத அந்த வேளையிலே மனுஷகுமாரன் வருவார்.
ஆதலால் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த ஆயத்தம் என்ற வார்த்தையிலே நாம் எப்படியாய் இருக்கின்றோம்? மத்தேயு நற்செய்தி 24:42 சொல்லுகிறது, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள், கவனமாயிருங்கள், செம்மையாயிருங்கள். ஏனென்று சொன்னால் உங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எந்த நாளிகையிலே, எந்த வேளையிலே, எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால், நீங்கள் தெரியாதிருக்கிறபடியினால் விழிப்பாயிருங்கள், விழித்திருந்து காணும்படியுமாயிருங்கள் என்று ஆண்டவர் இங்கே ஆயத்தப்படுத்தும்படியுமாய் எச்சரிக்கையின் வார்த்தையாய் விடுக்கிறார். அந்த நாள் மனிதர்களாகிய நமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறதா? அந்த வார்த்தை யாருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது? தேவனுடைய வருகையின் நாளிகையினை யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? மத்தேயு நற்செய்தி 24:36 ஜீவ வார்த்தை சொல்லுகிறது, அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவரை தவிர. நன்றாக சிந்தித்து பாருங்களேன் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே தேவனுடைய வருகையின் நாளையும் அந்த நாளிகையையும் தேவனாகிய கர்த்தர் தாமே சொல்லுகிறார், என் பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவனும் அறியான் என்று. பிதா ஒருவரை தவிர வேறு எவருமே அறிய முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏன் பரலோகத்தில் உள்ள தூதர்கள் கூட அறிய முடியாது என்று சொல்லுகிறார். பரலோகத்தில் உள்ள தூதர்கள் அறியார்கள் என்று சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அப்படி என்றால் அந்த தேவனுடைய வருகையை, அறிய முடியாத அந்த தேவனுடைய வருகையை, உணர முடியாத அந்த தேவனுடைய வருகையை நம்முடைய இருதயத்தால் எண்ணி பார்க்க முடியாதபடி தேவனுடைய வருகை இருக்கிறது என்று சொன்னால், அந்த வருகையை எதிர்கொள்வதற்கு நாம் எவ்வளவு ஆயத்தம் உள்ளவர்களாக, நம் உள்ளத்தால், உணர்வால், இருதயத்தால் எவ்வளவா எதிர்பார்த்து விழித்திருக்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த நாளை அறிய உன்னைய செயல்பாடு ஒன்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தியிலே 24:37 ஜீவ வார்த்தை சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நோவாவின் காலத்தில் நடந்ததைப் போல என்று அங்கே முன்னிறுத்தப்படுகிறதே. நோவாவின் காலத்தில் நடந்தது என்ன, எப்படி நடந்தது? அதை போலவே மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆதியாகமத்தின் நிகழ்வு சொல்லுகிறது நமக்கு, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே முதல் 5 நாட்களாக இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் செம்மையாக, மேன்மையாக, செழிப்பாக படைத்தருளிய மகா கிருபையுள்ள தெய்வமாகிய கர்த்தர் 5 நாட்களாக அனைத்தையும் படைத்து 6ஆம் நாளில் தானே தம்முடைய நேச படைப்பாகிய மண்ணிலிருந்து மனுவை உருவாக்கி அவனாசியிலே தமது ஜீவாவியை ஊதி உண்டாக்கின நேச கர்த்தர். இவ்வளவாய் செய்த கர்த்தர் இந்த மனிதன் மேல் எவ்வளவு நேசம் வைத்திருப்பார் என்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. அவ்வளவாய் நேசம் வைத்து தன்னை போல இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் தமது நேசத்தினாலே தமது அழகு உருவிலும் சாயலிலும் படைத்தருளிய தேவன் இந்த மனிதனை ஆதி ஆகமத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது சொல்லப்படுகின்றது, இந்த மனிதனுடைய அக்கிரமங்களின் நிமித்தமும் அவன் இருதயத்தால் அவன் எண்ணுகின்ற பொல்லாத வார்த்தைகள், செயல்பாடுகளின் நிமித்தமும் அவனை அழித்து விட வேண்டும் என்று தேவன் மனஸ்தாபம் கொண்டார் என்று சொல்லுகிறது. சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எவ்வளவாய் தன்னை போல விரும்பி நேசித்து படைத்த இந்த மனிதனை தேவன் அழிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார் என்று சொன்னால், இந்த மனிதனுடைய செயல்பாடுகள் அவருக்கு எவ்வளவு விரோதமாய், அவருக்கு ஏற்புடையது அல்லாதபடி எவ்வளவு ஒழுங்கினமான செயல்களாய் இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையின் செயல்கள் அக்கிரமமானதாக,
ஆம் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் பொல்லாத நினைவுகள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் அவன் இருதயத்தில் ஏற்படுகின்ற எண்ணங்கள், நினைவுகள், செயல்கள் அனைத்தும் பொல்லாதவைகளாக, தீயவைகளாக இருந்தன என்று தேவன் காண்கிறார். எனவே மனஸ்தாபப்படுகிறார், மனம் வேதனைப்படுகிறார், மனம் நொந்து போகிறார். இந்த மனிதனை படைத்து விட்டோமே, இந்த உலகத்தில் இந்த உயிர்களையும் உண்டாக்கி விட்டோமே என்று மனவேதனை அடைகிறார். விசனமாயிருந்தார் கர்த்தர் என்று ஜீவ வார்த்தை சொல்கிறது. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களை, சற்று சிந்தித்து பாருங்கள். மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது என்று. அன்று மட்டும்தானா? மீண்டுமாய் வாழ்வதற்கு அருளிய வேளையிலும் கூட இன்றளவிலும் மனிதனுடைய வாழ்க்கை நிலை எப்படியாய் இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. அத்தகைய வேளையிலே நோவா என்ற ஒருவருக்கு தேவனுடைய கிருபை கிட்டுகிறது. இந்த நோவாவின் வழியாகத்தான் தேவன் அழிவுக்கு தள்ளப்பட்ட இந்த உலகத்தின் மனிதர்களையும் உயிர்களையும் மீட்டருள மீண்டுமாய் நோவாவின் மூலமாக ஒரு பெட்டகத்தை செய்தருளை செய்து அதிலே நோவாவின் அவருடைய 3 மகன்கள், 3 மருமகள்கள், அவருடைய மனைவி இவர்களையும் மற்ற தமது நேச படைப்புகள் 7 ஜோடிகளில் 2 ஜோடிகளாக அந்த பெட்டகத்திற்குள்ளே அழைத்து இந்த உலகத்தை தண்ணீரினால் அழிக்கின்றார். மீண்டுமாய் ஒரு புதிய உலகை, அவர்களுக்கு புதிய வாழ்வை கொடுக்கின்றாரே. இந்த புதிய வாழ்விலும் புதிய உலக வாழ்விலும் மனிதன் பெற்றுக்கொண்ட இந்த வாழ்வை இன்று எப்படியாய் செம்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றான். தேவனுக்காக எவ்வளவாய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றான். தேவனுக்காக எவ்வளவு எழுந்து பிரகாசித்து கொண்டிருக்கின்றான். தேவனை நோக்கி எவ்வளவாய் விழித்திருந்து பார்த்து கொண்டிருக்கின்றான். சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 38வது ஜீவவார்த்தை சொல்லுகிறது. நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் அந்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அவர்கள் வாழ்வினிலை சென்று கொண்டிருந்தது. வெள்ளப்பெருக்கு அனைவரையும் அடித்து செல்லும், வாரிக்கொண்டு செல்லும் காலம் வரையிலும் நேரம் வரையிலும் அவர்கள் பொருட்படுத்தாமல் உணராதபடி வாழ்ந்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே சூழ்நிலையில்தான் மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் இருக்கும் என்று ஜீவ வார்த்தை சொல்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. வெளிப்பாயிருங்கள். இதைத்தான் மத்தேயு 24:42 சொல்லுகிறது. உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே, எந்த நாளிகையிலே, இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால், நீங்கள் தெரிய முடியாதபடி இருக்கிறபடியினால் விழிப்பாயிருங்கள், விழிப்பாயிருங்கள் என்று தேவ வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறதே. பரலோக ராஜ்யத்தை இதோ உங்களுக்கு நீங்கள் உணரும்படியுமாய் அறியும்படியுமாய் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பாருங்கள். மத்தேயு நற்செய்தியில் 25ஆம் அதிகாரத்தின் நிகழ்விலே ஆண்டவருடைய வருகையின் போது நாம் எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும், ஆயத்தமானவருடைய வாழ்வின் நிலை எப்படியாய் இருக்கிறது, ஆயத்தமற்றவர்களுடைய வாழ்வின் நிலை எப்படி தள்ளப்பட்டதாக இருக்கிறது என்று அருமையான ஊமை ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கன்னிகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கன்னிகைகள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனை எதிர்கொண்டு செல்ல புறப்பட்டு செல்லுகிறார்கள். அத்தகைய வேளையிலே அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களாயும் 5 பேர் புத்தி அற்றவர்களாயும் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன், எதற்காக இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அந்த புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தாங்கள் கொண்டு செல்லுகிற தீவெட்டியோடு பாத்திரத்தில் எண்ணெயும் கொண்டு செல்லுகிறார்கள். ஆனால் புத்தி அற்றவர்களோ தீவெட்டிகளை மட்டுமே கொண்டு செல்லுகிறார்கள். சென்ற மாத்திரத்திலே அங்கே மணவாளன் வர காலம் தாமதமானபடினாலே அவர்கள் தூக்கத்தின் கலக்கத்திலே நித்திரையடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுச்சாம வேளையிலே அங்கே ஒரு சத்தம் வெளிப்படுகிறது. இதோ மணவாளன் வருகிறார், இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் அங்கே உச்சரிக்கப்படுகிறது, வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த வேளையிலே இவர்கள் ஆரவாரத்தோடு எழுந்திருத்து தீவெட்டிகளை பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த எண்ணெய் கொண்டு போகாமல் சென்ற அந்த புத்தியற்றவர்களுடைய விளக்குகள் அணையத்தக்கதாக இருப்பதை கண்டு அவர்கள் புத்தி உள்ளவர்களிடத்தில் கேட்கிறார்கள், எங்களுக்கும் சற்று எண்ணெய் கொடுங்கள்.
விளக்குகள் அணையத்தக்கதாய், தீவட்டிகள் அணையத்தக்கதாய் இருக்கிறதே என்று. அப்பொழுது புத்தியுள்ளவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உங்களுக்கு தரும் வேளையிலே எங்களுக்கும் போதாதபடியினால் எங்கள் விளக்குகளும் அணைந்துவிடக்கூடும், தீவட்டிகள் அணைந்துவிடக்கூடும். எனவே நீங்கள் விற்பவர்களிடத்தில் சென்று எண்ணெய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். அந்த புத்தியற்றவர்கள் 5 பேர் வெளியே சென்று எண்ணெய் வாங்கப் போகின்ற வேளையிலே என்ன நடக்கிறது? மனுஷகுமாரன் வருகிறார், மணவாளன் வருகிறார். அப்பொழுது ஆயத்தமாக இருந்த 5 பேரும் அந்த மன இல்லத்திற்குள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். கதவு அடைக்கப்படுகிறது. மீண்டுமா எண்ணெய் வாங்க சென்ற அந்த புத்தியற்ற 5 பேரும் வந்து கதவை தட்டுகிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்று. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாரும் என்று. ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் யாரோ, எத்தகையாரோ, இதோ மெய்யாகவே மெய்யாகவே உங்களை சொல்லுகிறேன், உங்களை நான் அறியேன் என்று சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவேதான் ஜீவ வார்த்தை உங்களுக்கு அருமையாக சொல்லப்பட்டது. மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, மனுஷகுமாரன் வருகின்ற அந்த நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழிப்பாயிருங்கள். ஏனென்று சொன்னால் அவர் எப்படி வருவார்? மின்னலானது வானத்தின் ஒரு திசையில் மின்னி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறதை போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 24வது ஜீவவார்த்தை சொல்லுகிறது. வானத்திலே மின்னல் தோன்றுகின்றது பொழுது ஒரு திசையிலே தொடங்கி மறு திசை வரைக்கும் பிரகாசித்து ஒளிர்ந்து வருவதைப் போல மனுஷகுமாரன் தம்முடைய நாளிலே வருவார், தோன்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் இதை ஆயத்தமாக, இதை எதிர்கொள்ள நம்முடைய வாழ்க்கை நிலையிலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு நேச படைப்பாகிய மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்காய் தேவனை எதிர்கொள்ள இந்த புத்தியுள்ள ஸ்திரீகளை, இந்த புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல நாம் எவ்வளவு ஆயத்தமானவர்களாக, விழிப்பானவர்களாக, கையிலே கலத்திலே பாத்திரத்திலே எண்ணெயோடு செல்லுகின்ற தீவட்டியை பிடித்தவர்களைப் போல எந்த வேளை மனுஷகுமாரன் வந்தாலும் அவரை சந்திக்க ஆயத்தமாக நான் இருக்க வேண்டுமே என்ற இருதயத்தின் முழு ஆற்றலோடு முழு பலத்தோடு எதிர்கொள்ள காத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் நிற்க வேண்டுமே. இதற்காக உங்கள் இருதயத்தை நீங்கள் எவ்வளவாய் ஆயத்தப்படுத்த வேண்டும். உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகளே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். மத்தேயு 24:47 சொல்லுகிறது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 18:1 சொல்லுகிறது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் ஜெபிப்போம். சோர்ந்து போகாமல் தேவன் உங்களுக்கு அருளிய ஜீவ வார்த்தையின்படி, தேவனுடைய நேச படைப்பாய் இருக்கிற என் நேச ஜனமே, இதோ தேவனுடைய வருகைக்காக எதிர்கொண்டு காத்து நிற்கிற, கையில் எண்ணெய் பாத்திரத்தோடு தீவட்டிகளை பிடித்து சென்ற அந்த கன்னிகையை போல இடைவிடாது தேவனை ஸ்தோத்தரித்து இடைவிடாது எப்பொழுதும் ஜெபம் பண்ணி காத்திருங்கள், விழித்திருங்கள். தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பும், தேவனுடைய வல்லமை உங்களை ஆளுக செய்யும், தேவனுடைய வழிநடத்துதல் உங்களை கரம் பிடித்து நடத்தும். அப்பொழுது இந்த உலக பொல்லாப்புகள், இந்த உலக தீமைகள், இந்த உலக அழிவுகள், இந்த உலகில் சாத்தானால் கொடுக்கப்படுகின்ற பொல்லாத வியாதிகள், வாதைகள் அனைத்தும் ஒன்றுமில்லாமல் அழிந்து போய் தேவனுடைய கிருபையின் ஆளுகையினாலே நீங்கள் ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக தேவனுடைய மகிமையால் நிரப்பப்படுவீர்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அப்படியாய் தேவனுக்காய் காத்திருங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு தேவனை நோக்கி ஜெபத்தில் தரித்திருங்கள். ஆமேன்.